அன்பு கூர்ந்தேன், பாவம் நீங்கிட கழுவிட்டேன். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தேன், பாவம் நீங்கிட கழுவிட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும். சிறுவை ரத்தம் நீ சிந்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும். சிலுவை ரத்தம் நீ சிந்திரே. ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டேன். ரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திர. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டேன். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டேன். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டேன். உரிமை சொந்தம் வைத்து கொண்டேன். நீங்கள் நான் அவருடையவர்களா இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. நீங்க தனித்திருக்கிற ஆள் கிடையாது. இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டு அடையாளமாம் புனித ரத்தமே ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டு அடையாளமாம் புனித ரத்தமே ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வை மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புற வாக்கினி உம் எதிராய் வாழ்ந்து வந்த இவ்வுலகை ஒப்புற வாக்கினி உம் தூரம் வாழ்ந்து வந்த எங்களையே அருகில் கொண்டு வந்து ஆவி அந்நியராக சத்துருக்களாக பரதேசிகளாய் வாழ்ந்த நம்மை தேவன் அவர் அருகில் கொண்டு வந்தார். ஆவியினார் நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. Yes, Lord.
கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே ரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் காரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் காரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. Yes, Lord. Amen. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல குடும்பம், நல்ல குடும்பம் நீ தந்தீரையா. செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. நல்ல குடும்பம் நீ தந்தீரையா. செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. Oh yes, amen. தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி, நன்றி பலி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆமென். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தினீர், ஜீவன் தந்தினீர். அன்பு கொண்டீர், பாவம் நீங்கினே கழுவிட்டீர். ஜீவன் தந்தினீர், அன்பு கொண்டீர், பாவம் நீங்கின கழுவிட்டீர். உமக்கென்று வாழ் பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ் பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி, நன்றி பலி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ. நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் பாடுவே. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்தே கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் ஆடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும்
நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் கொண்டா. அக்கினி மந்திரே அக்கினி மதில் நீரே எங்கள் ஆறு மழை நீரே. அக்கினி மதில் நீரே இக்கட்டில் துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்ல நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே ரத்தத்தால் இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானை மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி சொல்லாமா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே. உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்துவிட்டேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்குள் வந்துவிட்டேன். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடி. உலக
சொல்லமா உணர்ந்து 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 ஓ எஸ் லார்ட் உம்மோடு உம்மோடு இணைத்தீரையா உந்தன் மிகுந்த உம்மோடு உம்மோடு இணைத்தீரையா உந்தன் மிகுந்த இரக்கத்தில் உம்மோடு இணைத்தீரையா உந்தன் மிகுந்த இரக்கத்தினா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து வாழ்வு தரும் நூற்று நீரே எங்கள் வழிகாட்டும் தீபம் நீரே வாழ்வு தரும் நூற்று நீரே எங்கள் வழிகாட்டும் தீபம் நீரே புயலில் புகழிடவே காடும் வெயிலில் குளிரிடலே அவே புயலில் புகழிடவே காடும் வெயிலில் குளிரிடலே புயலில் புயலில் புகழிடவே காடும் வெயிலில் குளிரிடலே புயலில் புயலில் புகழிடவே காடும் வெயிலில் குளிரிடலே நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் Yes, Lord. கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே பேரின்ப நீரோடையில் என் தாகம் தணிப்பவரே உமது பேரன்பு அது எத்தனை மேலானது உமது பேரன்பு அது எத்தனை மேலானது நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் இயேசுவே அப்பா உங்க சமூகம் ஒவ்வொரு நேரப்பட்டுப்பா உங்க பிரசன்னம் ஒவ்வொரு நேரப்பட்டும் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயர்நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே துயர்நீக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கு பாத்திரரே நீரானையா எங்கள் பிரியமோ நீரானையா நீரானையா எங்கள் பிரியமோ நீரானையா பலனெல்லாம் நீரானையா எங்கள் பிரியமோ நீரானையா பலனெல்லாம் நீரானையா எங்கள் பிரியமோ நீரா இக்கட்டில் துணை நீரே இக்கட்டில் துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே எங்கள் இருளில் வெளிச்சம் நீரே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின்
ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. உயிரான கிறிஸ்து வந்ததா உங்க உறவுக்கு வந்து விட்டேனாமே. இயேசு வந்ததால தேவனோடு உறவில் இணைந்து விட்டோம். ஆமே. நாம் இனிமேல சத்துருக்கள் அல்ல, எதிரிகள் அல்ல, துரோகி அல்ல. உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்கு வந்து உம்மோடு இணைத்திரையா, உம்மோடு இணைத்திரையா. உங்கள் மிகுந்த இரக்கத்தினா உம்மோடு இணைத்தீரையா. உங்கள் மிகுந்த இரக்கத்தின் உம்மோடு இணைத்தீரையா. உங்கள் மிகுந்த இரக்கத்தினா புயலில் புகலிடமே, காடும் வெயிலில் குளிர் நிழலே. புயலில் புகலிடமே, காடும் வெயிலில் குளிர் நிழலே. உமது பேரன்பு அது எத்தனை மேல் அனது அமே. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா சமூகத்துல நீங்கள் நான் மகிழ்ச்சியா இல்லைன்னா வேற எங்குமே மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்பா வீட்டுல தான் ஒரு மகிழ்ச்சி, அப்பா வீட்டுல தான் சந்தோஷம், அப்பா வீட்டுல தான் ஆனந்தம். நன்றி நன்றி சொல்லாமா? ஓ ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல தான் ஆண்ட இலை பாடுதல் ஆண்டவரே. அப்பா வீட்டுல தான் ஒரு பலன், அப்பா வீட்டுல தான் ஒரு ஜீவன். அப்பா வீட்டிலே உங்களால என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா வேற எங்க சந்தோஷமா இருப்போம்? உலகத்தால் கொடுக்க முடியாத, உலகத்தால் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நம்ம உள்ளத்துல தேவன் தந்திருக்கிறார், அப்பா தந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி 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 சொல்லாமா? இயேசுவே எல்லாம் கரங்க தட்டலாமா? ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தீங்கப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டா சொல்லலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் ஜனங்களுக்காக, என் மக்களுக்காக, என் தேசத்துக்காக எல்லாவற்றையும் செய்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எல்லா வாயை திறந்து ஏசப்பா சிலுவையில சுகம் தந்தீங்களே நன்றி சொல்லாமா? சிலுவையில ஜீவன் தந்தீங்களே நன்றி நன்றி சொல்லாமா? சிலுவையில எனக்கு ஆரோக்கியத்தை சுகத்தை தந்தீங்களே நன்றி சொல்லாமா? நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில்
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எஸ் லார்ட், ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாரும் வாயத்தை தாராளமாய் வாயை திறந்து தாராளமாய் விரிவாய் வாயை திறந்து எங்கெங்கமோ வாயை திறக்கிறோம், எதையோ பேசுகிறோம். அப்பா சமூகத்தில் அப்பாவோட பேசு. அப்பா உங்க வார்த்தைகளுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்றியுள்ள வார்த்தைகளுக்காக தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்து. வாயை விரிவாய் திறந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இனிமேல் உங்களுக்காக செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் முடிந்தது என்ற ஒரே வார்த்தையில ஆண்டவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ரிபா ஷக்கரதலரு ரபா ஷக்கர நீமா ரதலு ஷிக்கரந்தலரு ரபா ஷக்கரதலந்தலரு ஓ ரிஷக்கன மரபல ரதல நாம ரபா ஷக்கர நாம ரபதுரி நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவான் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவான் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆசீர்வதினிலும் நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தேன். மாவகாசரை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவேன் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈழ்ந்தவரா. பின்னும் நேமிய கருணை நிலை வர முண்டு நீதம் துதியின் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. காலையில் படிப்போம் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும் என்று கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும் கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவான் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பர சேர்ந்தான் ஆணை துணை காப்பா ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உலகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டாட பொன்னகர் வாழும் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
காசினிதனிலே நேசமதாகம் கஷ்டத்தை உத்தரித்தேன். பாவ கசடதை அறுத்தேன், சாபத்தை துளைத்த கண்டுடன் நீ மனமே. தேனினி மயிலும் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடிய நாடி ஓடிய வருவேன், தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடிய நாடியும் ஓடிய வருவாய், தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்க இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலைக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கலைக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இந்த பரிமள தைலமாம், பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். Yes. நாமம் பாரெங்கும் வாசல் வீசிடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இணையில்லா நாமம். வானிலும் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இனிதான நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமமது, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள் நாமமது.
சஞ்சல வருத்தம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமதே. தாடை முற்றும் அகற்றிடும் நாமமதே. தாடை முற்றும் அகற்றிடும் நாமமதே. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமதே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். வேதாளம் வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமமதே. வேதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள நாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். பாவத்திலே பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரில் வந்த நாமமதே. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரில் வந்த நாமமதே. பாரலோகத்தில் சேர்க்க நாமமதே. பாரலோகத்தில் சேர்க்கும் நாமமதே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேலிக ஸ்தோத்திரம். எஸ் ஆண்டவரே, உங்க நாமம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய நாமம் ஆண்டவரே. கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலையும் எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீங்கப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் நீ எஜமானா இருக்கிறீங்கப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் நீ எஜமானா இருக்கிறீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவரே. எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட். ஆண்டவரே, நீங்கள் மட்டும் தேடி வரலனா, நீங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் இடையப்படலைனா எங்கள் வாழ்க்கை பரிதாபமாக இருந்திருக்கும் ஆண்டவரே. நன்றி அப்பா. உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை உயிர்த்தெழச் செய்ததே சொல்லம்மா. வாய்த்து உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை
என் வாழ்க்கையில் நீ கொடுத்தீங்களேப்பா, ஸ்தோத்திரம். என்னை உயிர்த்தெழ செய்தீங்களே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் மீட்டு கொண்டீங்களே. ஓ ஹாலே லூயா. அவர் சொல்லுகிற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். நான் உன்னை உருவாக்கினேன், தாயின் கர்ப்பத்தை உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்க தேவன் நானே என்று சொல்லுகிறார். ஓ ஹாலே லூயா. நன்றி நன்றி அப்பா. ஜீசஸ், எல்லா மகிமையும் மாட்சியும் உமக்கே செலுத்துகிறாண்டவரே. எல்லா கனத்தையும் நாங்கள் உமக்கு சொல்லாமா, எல்லா கனத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறாண்டவரே. எல்லா மாட்சியும் உமக்கு செலுத்துகிறாண்டவரே. எல்லா பேரு புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறாண்டவரே. என்னுடையது என்று சொல்ல எதுவுமே இல்லாண்டவரே. எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே நீங்க தந்ததுதான் சொல்லலாமா? எங்ககிட்ட இருக்க எல்லாமே நீங்க தந்ததுதான் ஆண்டவரே. எஸ் லார்ட். எங்க குடும்பம் நீங்க தந்தது, எங்க வருமானம் நீங்க தந்தது, எங்க ஜாப், எங்க வேலை நீங்க தந்தது ஆண்டவரே. நாங்க பாதுகாப்பா இருக்கோம், அந்த பாதுகாப்பு நீங்க தந்ததப்பா. நாங்க ஞானமுள்ளவளா இருக்கிறோம், அந்த ஞானம் நீங்க தந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே செல்வந்தராக இருக்கிறோம், அது நீங்கள் தந்தது ஆண்டவரே. எங்களுடையது என்று சொல்ல எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்மாலே வந்தது ஆண்டவரே. எங்கள் கிரீடங்களை இறக்கி உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாத்திரராக இருக்கிறீங்க. எல்லா பேர் புகழ், எல்லா மகிமை, மாட்சிமை, கனம், வல்லமை எல்லாவற்றை பெற்றுக்கொள்ள நீரே பாத்திர. கைத்தட்டலாமா? ஓ ஹாலேலோ. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. எல்லா மகிமை, கனம், எல்லா மேன்மைகளை பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரரா இருக்கிறீங்க. மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. தரை மட்டுமா தாழ்த்தி உங்க பாதத்தில் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால நீ யூதா கோத்திரத்து ராஜசிங்கமா இருக்கிறீங்கப்பா. யூதா கோத்திரத்து ராஜசிங்கமா இருக்கிறீங்கப்பா. ஓ ஹாலே லூயா. நீரே அந்த எல்லா முத்திரை உடைக்க பாத்திரதா இருக்கிறீங்கப்பா. நன்றி 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 அப்பா. தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். ஏஸ்லா, எங்க வாழ்க்கையில நீர் பெருகணும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. எங்க சொல்லலாமா? என் வாழ்க்கையில் நீங்க பெருகுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீங்க பெருகுங்க ஆண்டவரே. நான் சிறுகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும் ஆண்டவரே. என்னை காண்கிற எல்லாரும் உண்மை காணட்டாப்பா. இயேசுவின் நாமத்தினால நன்றி நன்றி. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்த்து ஒப்புடு தொடர்ந்து ஆண்டவர் நடத்த முடியாது செபிக்கிறோம்ப்பா. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவுக்கு நீங்கள் அசைவாடுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
பாக்கியம் நன்மை என்ன என்பதை நம்ம என்ன பண்ண பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், தேவன் ஏன் உயிர் தெழுந்தார்னா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பதற்காக உயிர் தெழுந்தார். லூக்கா 24 அதிகாரம் 38 39 படிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, ம். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆ, நான் தான் என்று அறியும்படிக்கு ஆ. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், ஆ, என்னை தொட்டு பாருங்கள். ம், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ம், ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி ம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், ஆமென். ஹல்லேலூயா. 38 இன்னொரு படிக்கலாமா? 38 மட்டும். அவர் அவர்களை நோக்கி, அவர் நோக்கி, நீங்கள் ஏன் நீங்க கலங்குகிறீர்கள்? ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? என்ன? நான் தான் என்று அறியும்படி ஆ, என் கைகளையும் என் கால்களையும். பாருங்கப்பா, நீங்க பயத்துல இருக்கீங்க. எல்லாம் பூட்டின அறைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா நமக்கு இருக்கு ஒரே ஒரு தலைவரும் என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. என்னை காப்பாத்த யாரும் இல்லை. பயத்துல பூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க. எத்தனை பேரு? 11 பேரும். எப்படிப்பட்ட ஆண்டவர் கூடயே இருந்து 3 வருஷம் ஊழியம் பண்ண மக்கள் தைரியம் இல்லாமல் பயந்து உள்ள இருக்கிறாங்க. அவரை தைரியப்படுத்துவதற்கு இயேசு உயிர் தெழுந்து வந்தார். அல்லேலூயா. பயப்படாதீங்கப்பா, நான் வந்துட்டேன். என்ன சொல்லுங்க? நானே வந்துட்டேன். வந்து யாரு? இயேசு வந்துட்டாரு. நீ பயப்படாத, தைரியமா இரு. ஏன் தைரியமற்று போய் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க? பயப்படாதீங்க, நான் உயிர் தெழுந்து விட்டேன். அல்லேலூயா. அநேகருக்கு வாழ்க்கையில ஒரு தைரியம் என்ன பண்ணும்? வர வேண்டும். அல்லேலூயா. தைரியம் இருக்கு. இங்க தைரியம் இல்லாம இருக்கிறாங்க, பயத்துல இருக்கிறாங்க, சோர்ந்து இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 20லயும் எபேசியர் 3:12 பார்த்தாங்களும் இருக்கும். எபேசியர் 3:12, எபிரேயர் 10:20. அவரை பற்றும் விசுவாசத்தால் ஆ, அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நம்ம ஒரு தைரியம் உண்டாகிறது. எபிரேயர் 10:20. எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஆ, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் அந்த உண்டாய். மார்க்கத்தின் வழியா, கிறிஸ்தவ மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கப்படியினால், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இது தைரியம். பிசாசனை அணுகாதுங்க, வியாதியை அணுகாதுங்க, பயனை அணுகாதுங்க. நான் எலுமிச்சை மேல மிதிச்சா நான் பயப்பட மாட்டேன். அவங்க பயப்படுவாங்க. பூசணிக்காய் மேல என்ன பண்ண வச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. முட்டையை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயப்படும். நமக்கு முட்டை ஆதாயம் 6 ரூபா ரேட்டு, பரவாயில்ல கிடைச்சிருக்கு, ஆம்லேட் பண்ணி என்ன பண்ணலாம், முதல்ல சாப்பிடுவோம். அப்படி யோசிப்போம். அவன் என்ன முட்டையா இருக்குமோ, சூனி வச்சிருப்பாங்களோன்னு இருக்கும். நமக்கு அந்த முட்டை ஆதாயம். ஏன்? ஆம்லேட் போடுறதுக்கு இல்ல. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது பயம். எலுமிச்சை இருந்தா நமக்கு ஆதாயம். ஏன்? வாம்போ லெமன் ஜூஸா குடிக்கலாம் வா அப்படின்னு ஒரு ஆதாயம். எல்லாத்தையும் பார்த்து பயம். கருப்பு இது பார்த்தா பயம், கருப்பு காக்கா பார்த்தா பயம், எருமாட்டா பார்த்தா பயம். எல்லாம் நமக்கு எது ஆயிடுமோடு பயம். ஆனா சொல்ல இல்ல, நான் உயிர் தெழுந்து விட்டேன், தைரியமா இருங்க. அல்லேலூயா. என்னை தாண்டி எந்த சக்தியும் ஒன்னும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நான் தைரியத்தை கொடுப்பதற்காக ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறேன். அவர் ரத்தம் உங்களை பாதுகாக்கும். எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அந்த கோசை நாட்டில் இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்ததோ, அதே மாதிரி இயேசு ரத்தம் உங்களை பாதுகாப்பதற்கு, தைரியத்தை கொடுப்பதற்கு அவர் ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார். யாருக்காகனா? நமக்காக. அப்ப இயேசு உயிர் தெழுந்தாரா? பக்கத்து பா சொல்லுங்க, தைரியமா இருங்க. முகத்து பா தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. நம்ம இயேசு உயிர் தெழுந்தார். எதை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. என்ன படிப்பு வரலன்னு பயப்படாதீங்க. எனக்கு வேலை செய்ய தெரியலன்னு பயப்படாதீங்க. என்ன ஆகுமோன்னு தெரியல பயப்படாதீங்க. எது நடக்குமோன்னு பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதுக்கு பயப்பட? தைரியமா இருங்க. சொன்னீங்களா தைரியமா இருங்கன்னு? என்ன சொன்னாங்க? தைரியமா இருப்பீங்க. ஏன் தைரியமா இருக்கிறாங்களா? இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்ததுனால நாம் தைரியமா இருப்போம். எபேசியர் 3:12 பார்த்தீங்கன்னா அங்கேயே அதில் இருக்கும். சரிங்களா? நாம் வாழ்க்கையிலே தைரியத்தை கொடுக்கிற ஆண்டவர். அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு என்ன கிடைக்குதா? தைரியமும். தைரியம் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லணும். தைரியமா தைரியமா
தைரியம் சொல்றதுக்கே தைரியம் வேணும். அல்லேலூயா. தைரியமும் திட நம்பிக்கையும். ரெண்டாவது பையனா திட நம்பிக்கை, நம்பிக்கை நமக்கு. அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும்? தைரியம். என்ன தைரியம்? உயிர்த்ததுனால என் வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, எதிர்கால பயம் இல்ல, வாழ்க்கை என்ன பண்ணும், வாழ்க்கை வெற்றி உண்டு என்ற தைரியம் கிடைக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது தைரியத்துக்கு அப்புறம் திட நம்பிக்கை. ரெண்டாவது பையன் திட நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். ரெண்டாவது நம்பிக்கை. ஆமென். மத்தேயு 28:7 பாத்தீங்கன்னா இது ஏன் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயருக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அவர் என்ன பண்ணுவீங்க? காண்பீங்க. ரோமர் 15:12-13 பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி, உங்களுக்கு என்ன பெருகுமா? நம்பிக்கை பெருகும்படி, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதுக்கு நீ பயப்படாதீங்கப்பா, நம்பிக்கையா இருங்க சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? நம்பிக்கையின் தேவன் எல்லா விதமான என்ன பண்ணது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு நிரப்பி தருவாராக. அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்கு என்ன தராரா? நம்பிக்கையை கொடுக்கிறாரு. கொலோசியர் 1:27 பாத்தீங்கன்னா புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் நம்முடைய பரிசுத்தமானவர்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எங்க இருக்கிறார்? இப்போ நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை இல்லாமல் ஐயோ இருக்கிற ஒருத்தர் தெய்வம், இருக்கிற ஒரு கடவுளே, இருக்கிற ஒருத்தரே என்ன பண்ண இறந்துட்டாரு, அவர் சாகடிச்சிட்டாங்க, உயிர்த்தெழுவரா தெரியல. இப்படிப்பட்ட சமயத்துல பயத்தோடு நம்பிக்கை இல்லாத எதிர்கால நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? இவர் நம்பி என்ன பண்ணிட்டோம்? மீன் பிடிச்சிருந்தோம். இவர் நம்பி மீன் பிடிக்க தொழில் என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டு வந்துட்டோம். மத்த என்ன பண்ணாரு? டாக்ஸ் கலெக்டரா இருந்துட்டு இந்த டாக்ஸ் கலெக்டர் வேலையை நம்ம ராஜினாமா பண்ணி வந்துட்டாரு. இப்பொழுது யாரை நம்பி வந்தோமோ இப்ப அவர் இல்ல, உயிரா இல்ல, கலர் என்ன பண்ண வச்சுட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ற நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் நான் உயிர் தெரிந்தேன். அல்லேலூயா. எதற்காகனா உன் நம்பிக்கை கொடுப்பதற்காக. எல்லாத்தையும் விட்டு வந்த பாத்தியா, அதனால உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். அல்லேலூயா. எதிர்கால நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில படுது இருக்கிறது. பிள்ளைக்கு எது நம்பிக்கை நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் கொடு. எதிர்கால வாழ்க்கை, உங்க வேலை, எல்லாத்திலும் பயத்துல இருந்தீங்க. இப்ப ஆண்டு சொல்ல இல்லப்பா, நம்பிக்கையா இரு, ஏன் நான் உயிர்த்தெழுந்தேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நம்பிக்கையா இருங்க, இயேசு உயிரோட இருக்கிறாரு. சொன்னீங்களா? சொன்னாங்க அதுக்கு அவரு அப்படியா கேட்டாங்களா? அப்படியா? அப்படியா? அப்படி இல்ல. அல்லேலூயா. தேவ நம்பிக்கை ஏன் அந்த இந்த என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, மகிமை நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கிறான்றார். நான் என்ன பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற ஏன் இருக்கிறார்னா வாக்கு கொடுத்துக்கிறாரு. மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறாரா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீங்க நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாரா? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இதற்காக உயிர்த்தெழுந்தாரு. ஆமென். நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை இந்த வாழ்க்கை எதிர்காலத்துல எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கலாம். நீங்க முதல்ல என்ன பண்ணலாம்? இயேசு வணங்காமல் பல தெய்வங்களை வணங்கிட்டு வந்திருக்கலாம். இப்போது எல்லாம் விட்டு வந்துருனே, பரவாயில்ல, எல்லாம் விட்டு நல்லதான். தேவ எல்லாத்தையும் விட்டு வந்தால் தேவ நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பாரு. பேதுரு கேட்கிறார், எல்லாத்தையும் விட்டு வந்தானே, இந்த உலகத்துல விட்டு வந்திருக்கு இரட்டத்தனையாகவோ உனக்கு மறுஜென்மத்துல சொர்க்க பாக்கியம் உனக்கு கொடுப்பேன்றார். அல்லேலூயா. உலகத்தை எல்லாவற்றையும் நூறத்தனையா நீ பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மோட்சமும் கிடைக்கும். யாருக்கு? உலகத்துல தேவனுக்காக விட்டவர்களுக்கு. அல்லேலூயா. உலக தேவனுக்காக விட்டவர் யாரும் தரித்திரமானதில்லை. உலக மேன்மைக்காக இயேசு என்ன பண்ணார்? தூக்கி இருந்து அநேகம் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்காக உலக மேன்மையை யார் தூக்கி இருந்தார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாரு, நிச்சயமா உயர்த்துவாரு. அல்லேலூயா. நிச்சயமா என்ன ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அவரை நம்பி அவருக்காக
நீங்க விட்டு வந்திருக்கீங்க, சில டைம் இழந்திருக்கீங்க, சில என்ன பண்ண சில சுகத்தை இழந்திருக்கீங்க, சில தூக்கத்தை இழந்திருக்கீங்க. தேவனுக்காக நீங்கள் என்ன விட்டீங்கன்னா நிச்சயமா அந்த பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் உங்களுக்கு என்ன பண்ண கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில என்றும் உள்ளது. அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது 1 பேதுரு 1:21 பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் நம்பிக்கையும் அல்லேலூயா உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக என்ன அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஏன் தேவன் மரித்தோர் எழுப்பினார்னா உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அதை பயப்படாதீங்க. ஆண்டு உயிர்த்தெழுந்ததுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்காக. எதுல நம்பிக்கை? எதுல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களோ அதெல்லாம் நம்பிக்கை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. உங்க கஷ்டம் மாறுவதற்காக, உங்க துக்கம் மாறுவதற்காக, உங்க சஞ்சலம் மாறுவதற்காக, நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் மாறி வாழ்க்கை நம்பிக்கை கொடுப்பதற்காக என்ன பண்ண ஆண்டவர் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யாருக்காக? நமக்காக. எது கொடுப்பதற்காக? நம்பிக்கை கொடுப்பதற்காக. நம்பிக்கையில்லா ஜன உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. எதிர்கால நம்பிக்கை இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. வாழ்க்கை என்ன ஆகவும் தெரியாம நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. நான் பிழைப்போனா பிழைக்க மாட்டோம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. நான் உயர்வ மாட்டோம் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பயத்துல இருக்கிறான். பாஸ் எக்ஸாம்ல எழுதிட்டு பயத்துல இருக்கிறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வர போதே நான் பாஸ் ஆகணும் பாஸ் ஆக மாட்டேன்னு நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. இப்படி எல்லா தர மக்களுக்கும் தேவன் நம்பிக்கை கொடுப்பதற்காக தேவனை உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. நம்பிக்கையை தேவன் நம்ம என்ன பண்ண கொடுத்திருக்கிறார். 3 பாத்தீங்கன்னா ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காக தேவன் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:36 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு என்ன? சமாதானம். அல்லேலூயா. மீண்டும் படிக்கலாமா? இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில். எவளை குறித்துனா ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்தாரு. ஆண்டவர் என்ன பண்ண இது மாதிரி கடல் வச்சோம்பா இது மாதிரி காணும்பா அப்படின்னு சொல்லின்னு இருக்கும்போது அப்பொழுது இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். என்ன உங்களுக்கு சமாதானம்? உங்களுக்கு பக்கத்து போல உங்களுக்கு சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. சமாதானம் இருக்கா? நிறைய பேர் சமாதானமே இல்லாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்து என்ன ஒரு சமாதானமே இல்லாம வாழ்க்கை இருக்கேப்பா, இவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஒரு சமாதானம் இல்லை, இன்னும் சமாதானத்துக்கு என்னென்னவோ பண்றாங்க. எங்கேயோ யாத்திரைக்கு போறாங்க, யாகங்கள் பண்றாங்க, இமயமலைக்கு போறாங்க, காசிக்கு போறாங்க, சில ஓசியாவும் போறாங்க. ஆனால் சமாதானம் கிடைக்கதான் பார்த்தனா சமாதானம் கிடைக்க மாட்டுது. காசு கொடுத்தாலும் சமாதானம் இல்லை, ஓசியில வாங்கி சாப்பிட்டாலும் சமாதானம் இல்லை. வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அப்ப இல்ல நான் உனக்கு சமானத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்தார்னா உயிர்த்தெழுந்தார்னா சமாதானத்தை கொடுப்பதற்காக. பதட்டமா இருக்காதீங்க. எப்பத்தாலுமே சுடுத்தன்ல போட்ட தவளை மாதிரி இருக்காதீங்க. பரபரப்பா இருக்கும். இந்த சுடுத்தன டெஸ்ட் பண்ணி பாருங்க. தவளை பிடிச்சு சுடுத்தல போட்டு பாருங்க, பரபரப்பான்னு இருக்கும். அது மாதிரி எப்பத்தாலுமே பரபரப்பா இருக்குது. இதெல்லாம் பண்ணும். கடைசி எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நம்மள அவங்க டென்ஷன் மாத்திரம் இல்ல, நம்மளும் டென்ஷன் எடுத்துருவாங்க. எப்பா கொஞ்சம் அமர்ந்துரு இல்லையா? மார்த்தால மாதிரி பற்பல வேலையை குறித்து பரிதவிக்காத. நீ டென்ஷன் இல்லாம என்னையும் டென்ஷன் பண்ற. நம்ம ஆண்டவர் தானே சொல்லி பாரு, எப்பா நீ பதட்டமா இருக்கு, என்னையும் பதட்டப்படுற. ஆனா மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்துக்கொள். என் பாதத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. நிதானமா இரு. முதல்ல அது பண்ணுமே இது பண்ணுமே, அவங்க வந்துருவாங்களே, இவங்க சாப்பிடணுமே, அது செய்யணுமே, இது செய்யணுமே, பசங்க அது செய்யணுமே, இது செய்ய, அப்படியே பதட்டத்தோடே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த பதட்டத்தை நம்ம மேல என்ன பண்ண பாஸ் பண்ணுவாங்க. கரண்ட்டை பாஸ் பண்ற மாதிரி தொட்ட ஷாக் அடிக்க அப்ப வேணாப்பா நான் என்ன பண்றேன், உன் பதட்டம் எனக்கு என்ன ஷாக் அடிக்க விட்டுருது. அதெல்லாம் பண்ண சமாதானமா இருக்கிறேன்ப்பா, உன் பதட்டம் உன்னோடையே வச்சுக்கோ. எனக்கு யாருமே இல்லை, என் கஷ்டத்தை கேட்க யாருமே இல்லை, என் துக்கத்தை சுமக்க யாருமே இல்லை, சுமக்க முடியலையே, தொட்டாலும் ஷாக் அடிக்குது, எங்க சுமக்கிறது, நீ ஏன் வச்சுக்கப்பா, நீ ஏன் பண்ணிக்கோ, தண்ணி ஊத்தி சால்வ் பண்ணிக்கோ. அப்போ இங்க என்னன்னா ஒரு சமாதானம் இல்லாத உலகத்துல தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா.
யோவான் 20:19-26 பாத்தீங்கன்னா அங்கே அது போட்டிருக்கோம். யோவான் 20 வாரத்தின் 19-26. ஓகே. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு பூட்டின கதவு உள்ள வந்துறாரு. வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏன் பூட்டின உள்ள வந்தாரு? தட்டல. ஏன் தட்டல? தட்டுன திறந்துருக்க மாட்டாங்க. தட்டா திறந்துருக்கவே மாட்டாங்க. ஆடு பார்த்தார், இவன் தட்டு திறக்க மாட்டா. நேரம் என்ன பண்ண, பூட்டின கதைக்குள்ளேயே போயிட்டு சொல்றாரு, எப்பா ஏன்பா இப்படி பயந்தாங்குள்ளியா பயந்து சாகுறீங்க? தைரியமா இருப்பா, சமாதானம் இருப்பா சொல்லிட்டு ஆண்டா சொல்றீங்க. வந்து சொல்றாரு, பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவு நின்று உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக, பதட்டப்படாத, தைரியமா இரு, உங்களுக்காக தான் உயிர் தெழுந்தேன், உங்களுக்காக தான் ஜீவிக்கிறேன். நீங்கள் வந்து உங்க வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணல, நான் டிசைன் பண்ணிருக்கிறேன். நீங்க போறீங்க, நீங்க பதட்டமா இருக்காதீங்க. அல்லேலூயா. மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் இருக்க மாதிரியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ரோலர் மேலே போகும் பார்த்தீங்களா? அது உட்கார வச்ச மாதிரியே பதட்டத்தோடயே இருப்பாங்க, சீட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இல்லை, சமாதானமா இரு. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க மறுபடியும் 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. திருப்பி என்ன பண்ண, சமாதானம் கிடைக்கல, திருப்பி பூட்டி வச்சுக்கிறாங்க, அவங்க பூட்டி இருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. மீண்டும் சொல்றப்பா, மீண்டும் சமாதானம் சொல்லிட்டு போ. ஆண்டவரே சொல்லிட்டு போனா கூட இவங்க என்ன பண்றதுல நம்பல. மீண்டும் சொல்லு சமாதானம். பக்கத்துல சொல்லுங்க சமாதானம். பக்கத்துல சொல்லுங்க சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சமாதானம்? ஏசு உயிர்த்தெழுந்தா சமாதானமா இருங்க. அவர் அறியாமல் எதுவுமே நடக்க முடியும். முன்ன அப்படி இல்லை. ஏசு உயிர்த்ததுக்கு முன்னாடி மொத்த கண்ட்ரோல் பிசாசு கிட்ட இருந்தது. அவ எதை செய்தாலுமே என்ன பண்ணுவான், செய்வான். எனக்கு விரும்புனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், எந்த வேணும் செய்வேன் அப்படின்னா. இப்ப அப்படி இல்லை. ஏசு உயிர்த்தெழுந்த பிறகு வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் ஏசு கொடுக்கப்பட்டிருக்கிறதால நீங்க சமாதானமா இருங்க. என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம முதல்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னை அறியாம எதுவும் நடக்க போகிறது இல்ல. தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன பண்றது இல்ல, விடாது. என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட என் சித்தம் இல்லாமல் உங்களால டை அடிக்க முடியாது. அதுக்கு என்னுடைய சித்தம் தான் வேணும். அதனால நீங்கள் சமாதானமா இருங்கள். அல்லேலூயா. சமாதானமாய். இப்ப அந்த காலத்துல அவரு சொன்னாரு தலைக்கு எல்லா முடியும் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னாரு. இந்த காலத்துல லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா போட்டிருக்கு, உன் தலையில ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்குது, என் சித்தம் இல்லாமல் யாரும் டை அடிக்கவே முடியாது. அல்லேலூயா. வெள்ளை கருப்பாகவே முடியாது, எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. லேட்டஸ்ட் நான் இதுதான் எழுதியிருப்பேன், இது மாதிரி இது மாதிரி எழுதியிருப்பேன். அப்ப கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அங்க சமாதான தேவன். சகரியா 9:10 எடுத்து பாத்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தி. நீங்க எல்லாம் யாரு? சீயோன் குமாரத்தி. ஓகே. மிகவும் களிக்கூறு. எப்படி பண்ணோம்? மிகவும் களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவர். போனவர் வந்தாரு. வந்துட்டாரு. அடுத்தது எப்ராயிம் நின்று ரதங்களையும் எருசலேம் நின்று குதிரைகளையும் அற்று போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். போன வாட்டி எருசலேம் வீதியில கவிதையில வராரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சமாதானத்தை கூறுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமி எல்லை பரியந்தமும் செல்லும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பண்ண? நான் 11 நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். அல்லேலூயா. எதுல விடுதலை பண்ணாரா? இரத்தத்தால, உயிர்த்தெழுந்ததன் மூலமாக தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்துக்கிறாரு. அதனால பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? உங்க வாழ்க்கை பிசாசு கையில இருக்கு நினைக்கிறீங்க, ஒண்ணு இல்ல. உங்க வாழ்க்கை உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க, 2 இல்ல. உங்க வாழ்க்கை மத்தவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க, 3. ஆனா யார் என் வாழ்க்கை
கடவுள்கிட்ட இருக்குதுப்பா, அவர் நடத்துவாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சிலுவையில் அறையும் சொல்லுவாங்க, இவர் சொல்லுவாரு, யாரு யாரு இது அடிச்சதா இருக்கு அந்த, ஆமா சொல்லுங்க, எப்பா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு விடுதலை கொடுக்க என்னால முடியும். சோ இல்லப்பா, பரத்திலிருந்து என்ன பண்ணதுக்கு அனுமதி கொடுக்காமல் என்ன பண்ண முடியாது, ஒருவனும் ஒன்றியம் செய்ய முடியாது. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் சித்தம் இல்லாமல் எதுவுமே என்ன நடக்காது. அல்லேலூயா, எதுவுமே நடக்காது, தேவ சித்தம் தான் நடக்கும். ஆமென். இப்ப ஆண்டவரை பிளான் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, மூப்பர்கள்லாம், அதுக்கப்புறம் ஆசாரியர் எல்லாம் பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூதாசு ஒரு பக்கம் பிளான் பண்றான், ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. எல்லாருமே என்ன பண்ண பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடைசியில யார் தான் முடிந்தது சொன்னார்னா ஏசா முடிந்ததுனார். அவங்க பதட்டத்துல இருக்கிறாங்க. யாரு நைட் முழுசும் போய் கேட்கறாங்க, ஐயா அவர் என்ன உயிர்த்து வந்துருவாரு, உயிரா இருக்க என்ன பண்ணாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பயப்படுறாங்க. யாரு ஆசாரியர்களும் பரிசேயரும் சதுசேயரும் பயப்படுறாங்க. ஆனா தைரியமா இருந்தா யார் தெரியுமா? இதுலயே யார் தைரியமா இருந்தது? யார காலை வாரி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவர் தைரியமாகிறாரு. எப்ப எல்லாமே என்ன கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதனால நீ பயப்படாதீங்க, எல்லாமே தேவனுடைய கண்ட்ரோல் தான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பார்க்க எல்லாமே தேவனுடைய எல்லாத்தையும் கண்ட்ரோலா போயிட்டு, நீங்க ரொம்ப என்ன பண்ணாதீங்க, பதட்டமா இருக்காதீங்க, நீங்க ரொம்ப இதாகாதீங்க, எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு. அது மாதிரி ரோமர் 5:1 பாத்தீங்கன்னா, ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம். அல்லேலூயா. ஏன் உயிர்த்தெழுந்தார்? நமக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக சமாதானத்தை கொடுப்பதற்காக. நாமே பயப்படுறோம்னா நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம கிட்ட இல்ல, தேவகிட்ட தான் இருக்கு எல்லாமே. நம்ம வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? தேவகிட்ட தான் இருக்கு. நீ அவரோடு கூட சேர்ந்தா போதும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்ன பண்ண போதும்? கூட சேர்ந்தா போதும், உங்க வாழ்க்கை என்ன பண்ண நல்லா இருக்கும். நீங்க எதை குறித்து என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. பயப்பட வேணாம், தைரியமா இருங்க. ரோமர் 5:1 படிச்சுட்டு பாத்தீங்களா? இல்ல, கிறிஸ்து இயேசு மூலம் உங்களுக்கு சமாதானம். யாருமே சமாதானம்? நீங்க சம்பாதிக்கும் மூலியமாகவோ, உங்க படிப்பு மூலியமாகவோ, உங்க குடும்பத்தின் மூலமாகவோ, இல்ல கணவர் மூலியமாகவோ, மனைவி மூலமா இல்ல, தேவனாலும் வாழ்க்கையில சமாதானம். அல்லேலூயா. தேவனால் உங்களுக்கு சந்தோஷம், தேவனால் உங்களுக்கு தைரியம், தேவனால் உங்களுக்கு நம்பிக்கை. உங்க நம்பிக்கை எப்படி வருது? தேவனால் வருகிறது. அல்லேலூயா. உங்க தைரியம் எப்படி வருது? இப்போ அவ்வளவு பெரிய கோலியாத் முன்னாடி தாவீது நிக்கிறாரு, தைரியம் எப்படி வந்தது? இவன் பெரிய ஆள் நினைச்சா? இவன் சின்ன பையனாகிறான். கோலியாத் கேட்கிறான், என்ன நாய் அடிக்க வந்திருக்கு, கல் எடுத்துட்டுன்றான். இல்லப்பா நான் இல்ல, தேவன் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் நம்பிக்கை தேவன் மேல இருந்தது. அதனால பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மேற்கொள்ள முடிந்தது. நான் நம்பிக்கை தேவங்கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்குதால நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். அல்லேலூயா. அதனால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சமாதானம் உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. 4வது ஏன் உயிர்த்தெழுந்தார்னா சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. இது கொடுப்பதற்காக சந்தோஷம். சந்தோஷத்தை தேடிதானே அநேக படம் என்னவோ செய்யறாங்க. சாரா கடைக்கு போறாங்க, சினிமா தேட்டருக்கு போறாங்க, சொந்தக்காருக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. என்ன எது கிடைக்கல அவங்களுக்கு? சந்தோஷம் இல்லை. எப்பத்தாலுமே இஞ்சி தின்ன டேஷ் மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. எப்படி பார்த்து எப்பத்தாலுமே அப்படியே தான் இருக்குது. எப்பா சரிப்பா ஒரு சந்தோஷமா இருப்போம். நான் இருக்க மாட்டானே, வரப்பா வச்சாதான் பெரிய ஆள் நினைச்சுக்கிறோம். இல்லப்பா, வரப்பா வச்சா பெரிய ஆள் இல்ல, சந்தோஷமா இருந்தா பெரிய ஆளு. அல்லேலூயா. யார் வேணாலும் வரப்ப வச்சுக்க முடியும் முகத்தை. இல்ல பார்த்தா இன்னும் அது செட் ஆகாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் முகத்துல சந்தோஷத்தோடு வாழ்வுதான் கடினமான காரியம். திட்டுவோம், அப்படியே திட்டுறீங்களா? சரி ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். அப்படியா, நல்லா இல்லையா குழம்பு? பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு இதே அதிகம். அதிகமா? ஆமா, உங்களுக்கு இதே அதிகம். போனா போட்டு பண்ண, இப்படி சந்தோஷமா சொல்லி பாருங்க. ஒரு விஷயத்தையும் திட்டு சந்தோஷம் திட்டி பாருங்க. சந்தோஷ
நயா நீங்க சிரிச்சு சொல்லுவாங்க, திட்டுற வாயில் வருதா திட்டுற மாதிரி இருக்குது, ஆனா முகம் மட்டும் என்ன சந்தோஷமாவே வச்சுக்கிற. எப்ப இல்ல ஆண்டு கூட சந்தோஷம். அல்லேலூயா. அதால நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்ன மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். யோவான் 20:19 பாத்தீங்கன்னா, அதுல வாரத்தின் முதல் நாளாகிய ஓகே சந்தோஷம் இல்ல ரோமர் 5:1 அது அதான் ரோமர் 5:1 எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே. பிலிப்பியர் 4:7 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களுடைய இதை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். சங்கீதம் 29:11 எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கு தேவனப்பனர் உயிர்த்தெழுந்தாராக. அல்லேலூயா. வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகட்டும். பக்கத்துல சந்தோஷம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாகட்டும். எதுக்கு வந்தேன்னா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்தேன்ற ஆண்டவர். ஆமென். மகிழ்ச்சியா இருங்கள் சொல்றாருல, மகிழ்ச்சியா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள் மீண்டும் உங்களுக்கு என்ன பண்ற சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருக்கு உங்களுடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா. மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. இருதயத்தினுடைய என்ன பண்ணும்? பாரத்தை எல்லாத்தையும் வந்து உடைச்சிரும். அதனால நீங்கள் சந்தோஷமா இருங்கள். எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருப்பதற்காக இயேசு என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. சந்தோஷமும் இல்லைங்க வாழ்க்கையில, நிம்மதி இல்லைங்க, இல்ல இயேசு வாழ்க்கை சந்தோஷம் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பார். இயேசு வாழ்க்கை மகிழ்ச்சியை கொடுப்பார். ஐயோ துக்கமா இருக்கு, வாழ்க்கை இன்னும் வாழ்க்கை நல்ல நடக்கல, என் வாழ்க்கை எனக்கு மேல கொண்டு வர முடியல, என் வாழ்க்கையில நினைச்ச மாதிரி பிரகாசம் மாற முடியல, எதுவாதான் பரவாயில்ல, தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவின் கனியில பார்த்தா போட்டிருக்கோம் 5:22 தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தராரா? சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நம் தேவன் சந்தோஷம் கொடுக்கிறவர். சிரிச்சுட்டு இன்னும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அவங்க இதுதான் சொல்றாங்க. அப்படி எடுத்து சந்தோஷம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆமேன். அப்போ உங்களை வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தாரு. ஏன்னா அது வரைக்கும் சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில. மரணம் என்ன பண்ண ஜனங்கள் சிக்குண்டு மரண பயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உலகத்துல வந்தாரு. அல்லேலூயா. உங்க கவலைகள் கண்ணீர்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சந்தோஷம். இங்க சந்தோஷமே இல்லைங்க வாழ்க்கையில, நிச்சயம் வரும். ஆண்டு உயிர்த்து நாம் விசுவாசிங்க. இயேசு எனக்கு உயிர்த்தெழுந்தாரு சொல்லுங்க. இயேசு எனக்கு உயிர்த்தெழுந்தாருன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷம் வரும். எப்படி வரும்? எப்படி வரும் தெரியாது. அந்த வாழ்க்கையில ஏதோ மூலியமாக யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும். அல்லேலூயா. சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கையில. இவ்வளவு வாழ்க்கை சந்தோஷம் இல்லை, எதிர்கால பயத்துல இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, கவலையா இருக்கிறாங்க, என்ன பண்ண தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு ஒவ்வொரு என்ன பண்ண வியாதியில வறுமையில கஷ்டத்துல அப்படி நெருக்கொண்டு இருக்கிறான். அப்ப இல்லப்பா நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருப்பதற்காக தான் நான் உலகத்துல என்ன பண்றேன், என் சந்தோஷத்தை தொலைச்சு என் சந்தோஷத்தை விட்டு விட்டு உங்களுக்கு என்ன பண்ண பரிதபித்தேன். யாருக்காக? நமக்காக. நாம் சந்தோஷமா இருப்பதற்காக அவர் வந்தார். அல்லேலூயா. யார் முக சந்தோஷத்தை பார்க்கிறதுக்கு? உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்ப்பதற்கு. அல்லேலூயா. உங்க முகத்துல சமாதானத்தை பார்ப்பதற்கு, உங்க முகத்துல ஒரு நம்பிக்கை பார்ப்பதற்கு, உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்ப்பதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு, அதாவது எனக்கு அவர் இருக்க இவர் எல்லாம் கவலைப்படாதீங்க. இயேசு இருக்கிறாரா? எனக்கு அவர் தரல இவர் தரலாம் பார்க்காதீங்க. இயேசு இருக்கிறாரா? அது பாருங்க. அவர் நேசிக்கல இவர் நேசிக்கலாம் பார்க்காதீங்க. இயேசு நேசிக்கிறாரா? அல்லேலூயா. முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேவனை தேடுங்கள். அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. முதல்ல தேவனை தேடுங்க.
இல்லைங்க காசு பின்னாடியே போறேங்க, காசு பின்னாடியே போனா காசு வராது. தேவன் பின்னாடியே போனா காசு வரும். அல்லேலூயா. தேவன் பின்னாடியே போனா சுகம் கிடைக்கும். டாக்டர் கிட்டயா சுத்துறாங்க, அங்க போ இங்க போறாங்க, இல்ல செத்தாவாது. நீங்க தேவன்கிட்ட வாங்க, நீங்க அங்க வர வரைக்கும் என்னது மாறாது. உன் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா அது கொடுக்கிற இடம் தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தை விட்டு விட்டு நீங்க அங்க சந்தோஷம் தேடினீங்கன்னா, தேடினா அது கிடைக்காது. இங்க தான் என்ன பண்ணுது, அது புறப்பட்டு வருது. தேவ சமூகம் தான் சந்தோஷம் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்ச்சி எங்க இருக்கு? தேவங்கிட்ட இருக்கு. என்ன சூழ்ச்சி? வாழ்க்கையில சந்தோஷத்தினுடைய சூழ்ச்சி எங்க இருக்கு? தேவங்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. இப்போ ஃபேன் அங்கே ஓடுது, ஃபேன் அங்கே ஓடினது ஏன் ஓடுதுன்னா சுவிட்சு போட்டிருக்கோம். ஃபேனை உள்ள ஓடலை. ஏன் ஓடலை? சுவிட்சு அங்கே போடலை. அப்போ என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஃபேன் சுத்துட்டோம், நான் சுவிட்சு போட்டுறேன்றீங்க. அது மாதிரி தான் இருக்குது. இன்னும் பிரச்சனை சரியாகட்டும், சர்ச்சுக்கு வரேன், என் ப்ராப்ளமும் ஒழுங்காகட்டும், நான் என்ன பண்றேன், ஆண்டவர் என்ன பண்ண ஏத்துக்கிறேன். என் வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கட்டும், நான் அப்போ சர்ச்சுக்கு வரேன். என் வாழ்க்கை சமாதானம் கிடைக்கட்டும், அப்போ நான் சர்ச்சுக்கு நான் வரேன். என் வாழ்க்கை நிம்மதி கிடைக்கட்டும், சர்ச்சுக்கு வரேன். அப்படி விடுதமா இருக்கு. ஃபேன் சுத்தட்டும், நான் சுவிட்சு போடுறேன். லைட் எரியட்டும், நான் சுவிட்சு போடுறேன். தண்ணி வரட்டும், நான் டேப்பை திறக்கிறேன். வருவான் டேப் முறைச்சு பார்த்துங்க, டேப்பு வா 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 வான்றேன், வர மாட்டுது. என்ன முறைச்சு பார்த்துக்கிற, தண்ணி வர மாட்டேது. திறமா வந்தான் திறப்பேன். நான் கரார் பிடிச்சுவேன், நான் கரார் பிடிச்சவன். தண்ணி வந்ததான் திறப்பேன். அவ்வளோ தைரியம் என்ன அதுக்கு, டேப்புக்கு கொஞ்சம் கூட என்ன இல்லை, பயம் இல்லாம போச்சு. டேப்புக்கு வருமா? வராது. வரும், ஒன்று வரும், மயக்க வரும். ஒரு ஆஃப் அன் அப்படியே தள்ள கிறுக்கலா இருக்கும். என்னடா அது ஒரே கிறுக்கலா இருக்குது. ஆமா, அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஆனால் நிம்மதி இருக்கணும். நான் ப்ரேயருக்கு வர மாட்டேன், சுகம் கிடைக்கணும். நான் சபை ஆராதனைக்கு வர மாட்டேன், எல்லாமே வரணும். வராதுமா, வராது. நீ கடைசியா முறைச்சு பார்த்து நீ டயர்டு, தள்ள சுத்துற மாதிரி இருக்க, ப்ரெஷர்லாம் ஏறும், சுகர்லாம் தூக்கிட்டு போகும், அதெல்லாம் ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆகும், எல்லாம் ஆகும். ஆனா நீ என்னதான் நீ ஆட்டை காட்டினாலும், நீ ஆட்டை காட்டு யாருக்கிட்ட? பாஸ்டர் கிட்ட, ஆண்டர்கிட்ட. உன்னை படைச்சாண்டு எவ்வளோ ஜித்துனா இருப்பாரு. நீங்க ஆண்டு கூட தண்ணி காட்டுறேன்னா அவங்க டேங்கை காட்டுவார். பாத்துக்கம்மா, எனக்கு நீ சும்மா தண்ணியே காட்டுற, நான் உன் டாங்கியே காட்டுறேன் இல்லையா? நீ டேங்கே காட்டினா அவருக்கு ஆற காட்டுவார். பார்த்து, நீ ஆற காட்டினா அவருக்கு கடலே காட்டுவார். வந்து பாரு வா. நீங்க மாறாம வாழ்க்கை மாறாது. பக்கம் சொல்லுங்க, நீங்க மாறாம வாழ்க்கை மாறாது. அல்லேலூயா. என்னதான் நீ ஊட்டினா கூட வாய் திறக்காம ஒரு சாப்பாடு வாய்க்குள்ள போகாது. நீ குழந்தை ஊட்டுவாங்க, சாப்பிடுமா சாப்பிடும் செல்லம் இல்ல, புஜ்ஜி இல்ல, சாப்பிடுமானோ நீ அது குழந்தை வாயை திறக்காம அது வாயில எப்படி சாப்பாடு கொடுக்க முடியாதோ, நீங்கள் ஆண்டு கீழ்ப்படியாம நீங்க திருப்தியாக முடியாது. அல்லேலூயா. கோவம் சொல்லுது, எனக்கு பசிக்கல, எனக்கு பசியெல்லாம் போட்டோம், அப்புறம் சாப்பிட்றேன். எப்பா, நீ சாப்பிட்றதே பசி போறதுக்கு தான். ஆண்டை தேர்றதுக்கே வாழ்க்கை நிம்மதி கிடைக்குதான். ஆண்டை தேர்றதே வாழ்க்கை என்ன வருது, மேல வருதுக்குதான். நீ அதை விட்டுற. பிசாசு காலத்தின் நேரத்தையும் மாத்துவானா. அல்லேலூயா. இப்ப பண்ணாத, அப்புறம் பண்ணுவானா சொல்லுவான். ஆமா 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 கரெக்டு தான்னுவான். இப்ப பண்ணாத. புரியுதா உங்களுக்கு? ஆண்டு வருவாருன்னு வானா. எப்போ? இப்ப இல்லைன்னு சொல்லுவானா. சர்ச்சுக்கு போனப்பா சொல்லுவான், சர்ச்சுக்கு போன சிஸ்டர் அப்படின்னு யார் சொல்லுவான்? பிசா சொல்லுவான். இப்ப போவாதீங்க, ஏன்? ஃபங்க்ஷன் இருக்குது. அவன் வேணா சொல்லவே மாட்டான். தனியே கூட சாப்பிட்றியா, சாப்பிட்டுக்கோ, இப்ப சாப்பிடாது, இதை சாப்பிட, அதை சாப்பிடுன்னு மாத்தி பேசுவானா. அல்லேலூயா. அதான் தானியேலை பார்க்கறான். காலத்தையும் என்ன பண்ணுது, சமயத்தையும் என்ன பண்ண மாத்துவான். உங்களை குழப்புவான். உங்களை அப்படியே மாத்தி என்ன பண்ண செஞ்சுட்டு இருப்பான். பயப்படாதீங்க, சவுண்ட் வந்துதான் இருக்கும். நீ பயப்படாதீங்க. அல்லேலூயா. டெஸ்ட்டுக்கு வச்சுக்கிறோம் உங்களுக்கு, யார் பயப்படுறீங்கன்னு பாக்குறதுக்கு. அல்லேலூயா. யாரும் பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுப்பதற்காக அப்போ கர்த்தரை தேடி வாங்க, நிச்சயமாகவே மாறும். ஆத்துல ஒரு கால் சேர்த்து ஒரு கால வைக்காதீங்க. ஆத்துல ஒரு கால் சேர்த்து போய் சேர முடியாது. எங்க போய் சேர முடியாது? அக்கறைக்கு போய் சேர முடியாது. ஆனா மேல போய் சேர்ந்துடலாம்.
மேல போய் நான் சேர்ந்துடலாம், நீ அக்கறைக்கு சேர முடியாது. அப்ப அக்கறைக்கு சேர வேண்டும் என்றால் தேவன்னா தேவன். எளிய காலத்துல மாதிரி பாகால் தெய்வமான பாகால், தேவனே இயேசு தெய்வமான இயேசு, கத்து ஆராதிக்கு. நீங்க ரெண்டுத்துலயும் டிராவல் பண்ண முடியாது. உலகத்திலையும் வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி திருப்பி ஆண்டவன் டிராவல் பண்ணி உலகத்தையும் டிராவல், மனுஷனையும் பிரியப்படுத்தணும், கடவுளையும் பிரியப்படுத்தணும், மனுஷனையும் பிரியப்படுத்தணும். கடவுள் பிரியத கஷ்டம். நீ கடவுளை மட்டும் பிரியப்படுத்தி பாருங்க. மனுஷனை பகைச்சாலும் பரவாயில்ல, எந்த மனுஷனை பகைச்சானோ அந்த மனுஷனே தேடி கூட வருவான். அல்லேலூயா. அதனால தேவனை நீங்க சந்தோஷப்படுத்துங்கள், அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அப்பா சொல்றாங்க, அப்ப நான் இருக்கிறேன், நீ இருக்குதான் மாதிரி கஷ்டம் சந்தோஷமே போகுது. நீ இருக்குதா சந்தோஷமே போகுது. இல்ல இல்ல, இனி மாற போறோம். அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு இருக்க போறோம். என் வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு எல்லாத்தையும் தூக்கி தலை வச்சுக்கிட்டு என்னுடைய தலைமையெல்லாம் குடும்பமே போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால பிரச்சனை. என் குடும்பம் தேவங்கிட்ட இருக்குது, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. அது வேலையில நேர்த்தியாய் செய்து முடித்து என் வாழ்க்கையிலே நான் நினைச்ச காட்டிலும் பெரிய லெவல்ல மேல பண்ணுவாரு, கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அல்லேலூயா. அப்படி கத்தர் மேலதான் கட்டப்பட்டிருக்கேன்னா வீடு, என் வீடு கண்மேல கட்டப்பட்டிருக்குன்னா நீங்க வெறும் அலையை பார்த்து பயப்பட மாட்டீங்க. யார் பயப்படுவான்? மண்ணு மேல கட்டினா பயப்படுவான். நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய வீடு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மேல, அல்லேலூயா, திறக்கப்பட்ட கண்மலையாகிய திறக்கப்பட்ட கல்லறையின் மேல் கட்டப்பட்டிருக்குது. எந்த கல்லறை திறந்தது? இயேசுவின் கல்லறை திறந்தது. அல்லேலூயா. அந்த கண்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கீங்க, உயிர் தந்த வல்லமை மேல கட்டப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு கடவுள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதுக்காக அவர் உயிர் தெழுந்தாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சந்தோஷமா இருங்க. ஆமென். அடுத்த பாத்தீங்கன்னா பயத்திலிருந்து விடுதலை. ஆமென். மார்க் 16:6 பாத்தீங்கன்னா, அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்றாரு, அவர் நோக்கி பயப்படாதிருங்கள். என்னதுங்க? பயப்படாத. என்ன சொல் பார்க்க சொல்ல, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இயேசு என்ன இல்ல, சாவுட்டுக்குள்ள இல்ல, கல்லறைக்குள்ள இல்ல. எங்க இருக்கிறாரு? இப்போ உயிர் தெரிந்தாரு. அவர் கல்லறைக்குள்ள இல்ல. எங்க இருக்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாரு. இன்னும் நமக்குள்ள இருக்கிறாரு. முடிவு பரிந்து நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. ஒண்ணு உலகத்தின் முடிவு பரிந்து நம்ம கூட இருப்பாரு, இல்லனா நம்முடைய முடிவு பரிந்து நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. இத பயப்படாதீங்க. ஆமென். பயம் தேவையில்லை. பயம் பிசாசு கொடுக்கிறது. பயப்படுத்தி பார்ப்பான், பயத்தை கொடுத்து உன் வாழ்க்கை நாசம் பண்ண பார்ப்பான். பயம்தான் உங்களுக்கு முதல் எதிரி. ஒரு மேல் பிசாசு வர வேண்டும் என்றால் முதல்ல பயத்தை கொடுப்பான். பயத்தை கொடுத்து என்ன பண்ணுவான்? பிசாசு அட்டாக் பண்ணுவான். அல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. என்னால் தேவன் பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 28:5-10 பாத்தீங்கன்னா, தூதன் நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க என்ன பண்ணாதீங்க. ஸ்திரீகளை பார்த்து குறிப்பா சொல்றாங்க, பயப்படாதீங்கப்பா, பயப்படாத சொல்லிட்டு சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசு நமக்கு பயத்தை விடுதலை கொடுப்பதற்காக உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அதனால சொன்னபடி உங்களுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் உயிர் தெழுந்தார்னா நமக்கு மரணத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பக்கத்துல பயப்படாதீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரு. எதை கொடுத்து பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பயம் வேண்டாம், பயம் பிசாசுடையது. அல்லேலூயா. தேவனுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலம் அன்பும் தெளிந்து ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பயம் நமக்கு தேவையில்லை. மத்த எபிரேயர் 2:15 பாத்தீங்கன்னா, 10 படிச்சிட்டீங்களா? 10 அதுல 28:10
அப்போது இயேசு நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர் என்னை காண்பார் என்றார். அப்ப இயேசு நோக்கி, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. என்ன சொன்னாரா? திருப்பியும் பயப்படாதிருங்கள், நீங்க என்னை காண்பீர்கள். நம்ம தேவனை காண்போம், நம் வாழ்க்கையில் தேவனை காண்போம், நம் குடும்ப தேவனை காண்போம், நாம் போற பிரயாணத்துல இயேசுவை காண்போம். அத பயப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில தனி வரமானா போல, வாழ்க்கை நம்ம மேல அனாதைகளா போல, நம்மோடு வெறும் நம்ம தகப்பு நம்மோடு இருக்கிறாரு, நம் கடவுள் நம்மோடு இருக்கிறாரு. யார் வராங்க யார் வரல யார் போனா கவலைப்படாதீங்க, இயேசு நம்மோட கூட இருக்கிறாரு. நீங்கள் பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம அனாதைகளுக்கு பிறந்தவர் அல்ல, நம்ம கடவுளுக்கு பிறந்தவர்கள். நம்ம தகப்பு உயிரோட இருக்கிறார், அதை காண்பிப்பதற்காக தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உனக்கு இருக்கப்பா, நானு உலகத்தை அவன் இல்லை இவனை கவலைப்படாத, நான் இருக்கிறவனோடு. அவன் இருப்பான், இல்லாம போலாம், இருப்பேன்னு சொல்லுவான், இல்லாம கூட போயிருக்கலாம். ஆனா பயப்படாத, நான் உங்களோட தான் இருப்பேன். எது வரைக்கும்? முடிவு பரியந்தம். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் தேவங்களோடு இருப்பாரு. ஆமென். கெட்ட மனைவி கைவிடலாம், கூட இருக்கிற புருஷன் கைவிடலாம், பிள்ளைகளை கைவிடலாம், சொந்தக்காரெல்லாம் கைவிடலாம், யார் விசாரிக்காம போகலாம். அதை பார்த்தா கவலையே படாதீங்க, இயேசு விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் துடைக்கிறவரா இருக்கிறாரு, இயேசு கவலையை மாத்துகிறவரா இருக்கிறாரு, இயேசு சமாதானம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு, இயேசு சந்தோஷம் கொடுக்கிறதா இருக்கிறாரு, இயேசு என் வாழ்க்கையை மாத்துவா இருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எனக்கு தைரியம் இருக்கு, எனக்கு சமாதானம் இருக்கு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு, எனக்கு பயம் இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. பல பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஏன்னா தேவன் தைரியத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. எபிரேயர் 2:15 பாத்தீங்கன்னா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியான எப்படி ஆனாரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. சிலுவிலே மரித்து இயேசு உயிர்த்தெழுதுக்குன்னா, ஜீவ காலெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. எதை குறித்த மரண பயம்? எதிர்காலத்தை குறித்த மரண பயம், வேலையை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ரோட்ல போகும்போது பயம், என்ன ஆகுமோ என்ற பயம், எதிர்காலத்தை எப்படி கரை சேர்ப்போ என்ற பயம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பயம். இப்படி மரண பயத்தால் பிசாசு உங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனா நீ பயப்படாதப்பா, நான் உயிர்த்தெழுந்தேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, என்றால் கூட நம்ம ஆண்டவன் கூடயே இருக்கிறாரு. நான் உன்னுடைய விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நம்மோடு இருக்கபடினால நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, நிம்மதியா இருங்க. ஏனென்றால் தேவன் இதெல்லாம் கொடுப்பதற்காக தான் உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு உயிர்த்தெழுந்தார். என் வாழ்க்கை நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் எல்லா மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடே கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்கு பயம் அவர் மேற்கொள்ள முடியல, காற்று அவர் பயப்படுத்த முடியல, பெரிய கல்லறை அவர் பயப்படுத்த முடியல, ரோம போர் சேவை என்ன பண்ண உள்ள வைத்து கொண்டு மூடி சீல் வைத்தாங்க, அதை அவங்களை பயப்படுத்த முடியல. எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட தூர போன ஓடி போனாங்க, அதை பயப்படுத்த முடியல. எல்லாத்தையும் தாண்டி என்ன ஆண்ட 3ஆம் நாள் என்ன பண்ண உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாதைக்கு என்ன காட்சி அளித்தார், சீஷர்களுக்கு காட்சி அளித்தார், பேதுருக்கு காட்சி அளித்தார், அநேக மக்கள் அவர் என்ன பண்ணாரு? காட்சி அளிக்க 11 இடத்துல என்ன பண்ண தேவன் என்ன பண்ண காட்சி அளித்தார். அல்லேலூயா. எம்மா ஒரு சீஷர்களுக்கு போகிற வழியில் என்ன பண்ண காட்சி அளித்தார். மீன் பிடிக்கும் போது 11 பேருக்கு, அப்புறமா தோமாக்கு, திருப்பியுமாக, இப்படி எல்லாருக்கும் தேவன் காட்சி தண்ணி. பயப்படாதீங்க, சமாதானமா இருங்க. உயிர்த்தெழுந்து போகும்போது பார்த்து லூக்கா 24 படிக்கணும், 24, 45, 42 என்ன சொன்னார்? பயப்படாதப்பா, நான் போயிட்டு நல்ல தேற்றவான உனக்கு நான் அனுப்புறேன், அப்போ பயப்படாதீங்க, உன்னோட தான் இருப்பேன். அல்லேலூயா. அதனால நம்ம எதுக்கு பயப்பட தேவையில்லை. இது மாதிரி நிறைய இருக்கு, 5 எடுத்ததுக்கு இது மாதிரி இது கொஞ்சம் தான், இதோட அதிகமான காரியத்துக்காக தேவன் உயிர்த்தெழுந்தாரு. அல்லேலூயா. அப்போ நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக, சந்தோஷம் உள்ளவர்களாக, பயம் இல்லாமல் தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்க தேவன் உயிர்த்தெழுந்தாரு. அப்ப தேவன் உயிர்த்தெழுந்தான்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 5 விஷயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எது என்ன? மனது முதல்ல தைரியம் இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இருக்கணும், அவன் நம்பிக்கை நாம் இருக்கக்கூடாது, சமாதானம் இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது. அது அங்க சார் இருக்குது, எப்பதாலுமே சண்டை. காலை டீ ஆரம்பிச்சிருந்து டின்னர் முடிவு வரைக்கும் ஒரே சண்டையா இருக்குது.
டீல சர்க்கரை இல்லை ஆரம்பிச்ச சண்டை, கடைசியில உப்புமால உப்பு இல்லைன்னு முடியுது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன பண்றது? இல்ல, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. உப்புமால உப்பு இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுக்கு நீங்களே உப்பா இருக்கீங்க உலகத்துக்கு. இது அறிந்து ஆண்டு சொல்லிட்டாரு முன்னாடியே, நீங்க உலகத்து உப்பா இருக்கீங்கள். உப்பு இல்லை கவலைப்படாதீங்க. நானா எழுதியிருப்பேன் இல்லைங்களா? உப்பு இல்லை கவலைப்படாதீர்கள், நீங்களே உப்பா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில எதுவுமே, வாழ்க்கையில சந்தோஷத்தை என்ன பண்ணும்? உங்களுக்கு கெடுக்கூடாது, சந்தோஷத்தை கொடுக்கதான் இருக்கணும் வாழ்க்கையில. 5வது, பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறவா இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் தருவார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்டு போறதுக்காக அல்ல, கேட்டு சிரிச்சுட்டு போகிறதுக்கோ கை தட்டு போறதுக்கோ அல்ல. இது வாழ்க்கையில் வரணும். ஏன் நான் பயப்படணும்? தேவன் உயிரோட எழுந்தாரே, நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஏன் தைரியம் இல்லாம போகுது? தைரியமா இருப்பேன். ஏன்? ஏசு உயிர் தெரிந்தாரு. அல்லேலூயா. நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்? உயிர் தெரிந்தாரு. நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷம் கிடைப்பது அநேக விஷயங்கள் நடக்கலாம். உங்க சந்தோஷம் கிடைப்பதுக்கு என்ன நடக்கலாம்? இல்ல, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன் சந்தோஷமா கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏசு எனக்கு உயிர் தெரிந்தாரு. என்ன பயம் இல்ல? என்ன சொல்லுவீங்க? டாக்டர் சொல்றாங்களே, டாக்டர் சொல்லிட்டு போட்டாங்க, பைபிள் சொல்லுது. அல்லையா? பயப்பட மாட்டேன். ஏசு எனக்கு என்ன பண்ணாரு? ஆமே, மரித்து உயிர் தெரிந்தார். அதனால என் வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாச பிடியிலிருந்து, போதை வஸ்துக்களிலிருந்து, கட்டிலிருந்து எல்லாவற்றும் தேவனுக்கு என்ன பண்ணாரு? விடுதலை கொடுத்தார். நான் அதுக்கு அடிமை இல்லை. அல்லேலூயா. எதுக்குமே அடிமை இல்லை. என் வாழ்க்கையில சந்தோஷம்தான். சொல்லுங்க, சந்தோஷம்தான், சமாதானம் தான், நிம்மதி தான், மகிழ்ச்சி தான், தைரியம் தான் என் வாழ்க்கையில. அல்லேலூயா. இது வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் இந்த உயிர்த்த நாள்ல எல்லாருக்கும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. உயிர்த்து நீ விசுவாசித்தீங்கன்னா இது 5மே நீ விசுவாசிப்பீங்க. அது 5மே உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. இல்லை ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர்த்தெழுந்தனுடைய சகல நன்மைகளும், சகல பாக்கியமும், சகல ஆண்டரப்பா கிருபையும் என் வாழ்க்கையில் அப்படியாய் உண்டாவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டரப்பா. எங்களோட தைரியத்தையும், ஆண்டவர் நம்பிக்கையும், சமாதானத்தையும், தகப்பனே எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும், தகப்பனே தைரியத்தையும், பயமில்லாத வாழ்க்கையும் எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவன் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். சொல்லாம, தேவன் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இந்நாள தேவன் எனக்காக உயிர்த்தெழுந்தாரு. என்னை வாழ வைப்பதற்காக சொல்லாம, என்னை வாழ வைப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். என் வாழ்க்கையில தைரியத்தை கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். என் வாழ்க்கையில சமாதானம் கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். என் வாழ்க்கை சந்தோஷம் கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். பயத்தை நீக்குவதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனா தைரியமா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். எதுவுமே வாழ்க்கை அசைக்க போகிறது இல்ல. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. நீ பெரிய காரியம் செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க நீ பலப்படுத்துங்க, சமாதானம் தாங்க. நாம் உன்னை வங்கியப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவ அன்பும், ஆவியின் ஐக்கியம் அந்நியமும் இன்றும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.